வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும், அதனால் புதுச்சேரியில் 11-12-2024 முதல் 13-12-2024 வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த மாத துவக்கத்தில் புதுச்சேரியை புதிதாக சேதப்படுத்தி ஸ்தம்பிக்க வைத்து ஃபெஞ்சல் புயல் மற்றும் அதனைத் தொடர்ந்து உண்டான வெள்ளப்பெருக்கில் இருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடத்தினை நினைவில் வைத்துக் கொண்டு அனைத்து பொதுமக்களும் செயல்பட வேண்டும். பொதுமக்கள் தமது வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை தேவைக்கேற்ப வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கால பேட்டரி விளக்குகளை முழுவதுமாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். கூடுதலாக மெழுகுவர்த்தி மற்றும் தீப்பெட்டிகளை இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வயதானோர், உடல் இயலாதோர் பாதுகாப்பான இடம் அல்லது நிவாரண முகாம்களிலோ இருந்திட வேண்டும். கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தங்களின் அருகாமையில் உள்ள தாய் சேய் நல மையத்தினை தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஃபெஞ்சல் புயலின் பொழுது மீட்கப்பட்ட முதியோர் மற்றும் குடும்பத்தினர் வெள்ளம் வரும் வரை காத்திருக்காமல் அருகில் இருக்கும் நிவாரண முகாம்களில் வந்து தங்குவதன் மூலம் மாவட்ட நிர்வாகம் வேறு ஆயத்த பணிகளில் கவனம் செலுத்திட ஒத்துழைப்பு அளித்திட வேண்டும். கெட்டுப்போன மற்றும் எளிதில் செரிக்காத உணவுகளை தவிர்க்க வேண்டும். தரையில் இருக்கும் மின் சாதனங்களின் மின் இணைப்பினை துண்டித்து வைக்க வேண்டும். மின்கம்பங்கள், மின் மாற்றி, தூண்கள் மற்றும் அறுந்து கிடக்கும் மின் கம்பிகளை தொடக்கூடாது. கழிவுநீர் அடைப்பு பற்றி உடனடியாக உள்ளாட்சி அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். நீர்நிலைகள் நிரம்பி வழிவதால் குளிப்பது, விளையாடுவது, மீன் பிடிப்பது என எந்த காரணம் கொண்டும் அருகில் செல்ல வேண்டாம். மேலும் மிக அவசியமான தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். சமூக வலைதளங்களில் உலாவரும் தவறான செய்திகளை நம்ப வேண்டாம். வானிலை அறிக்கை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அளிக்கும் அதிகாரப்பூர்வ செய்திகள் மற்றும் எச்சரிக்கைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். புயல் தொடர்பான புகார்களுக்கு இலவச உதவி எண்களான 112 அல்லது 1077 மற்றும் வாட்ஸ்அப் எண்ணான 9488981070 ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் பிரதான சாலையில் AFT பஞ்சாலை அருகே ரயில்வே கிராசிங் உள்ளது. மேலும் ரயில்வே கேட் போடும் பொழுது பேருந்துகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் கடுமையாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வந்தனர். இதன் காரணமாக பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் AFT பஞ்சாலை அருகே ரயில்வே கிராசிங் மேலே 4 வழி மேம்பாலம் கட்ட ரூபாய் 72 கோடியில் திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பூமி பூஜை விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். பாலம் கட்டும் பணிகளை ஓராண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி மாநில திமுக வழக்கறிஞர் MPM ஜெரால்ட் இமானுவேல் அவர்களின் பிறந்த நாளான இன்று மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களை புதுச்சேரி சட்டமன்றத்தில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்றார். அப்பொழுது தொகுதி கழக செயலாளர்கள் சக்திவேல், தியாகராஜன், தொண்டரணி அமைப்பாளர் வீரையன், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் ரெமி எட்வின், ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் தேவேந்திரன், தொகுதி பொருளாளர் சசிகுமார், கிளை செயலாளர்கள் அகிலன், சீனு மற்றும் கார்த்திக் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
புதுச்சேரி நல்லவாடு தெற்கு பகுதியை சேர்ந்தவர் மீனவர் மேகநாதன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் மேகநாதன், அவரது சகோதரர் மதியழகன் மற்றும் அய்யனாரப்பன், நாகலிங்கம் ஆகிய 4 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். பனித்திட்டு மற்றும் நரம்பைக்கு இடைப்பட்ட கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது படகு நடுக்கடலில் இன்ஜின் பழுதாகியுள்ளது. இதனால் நடுக்கடலில் தத்தளித்தனர். தொடர்ந்து செல்போன் மூலம் சக மீனவர்களை தொடர்பு கொண்ட நிலையில் பழுதான படகை கயிறு கட்டி படகு மற்றும் 4 மீனவர்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்தனர். புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்திய நிலையில் படகுகளை பத்திரமாக துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வரும் 13ஆம் தேதி வரை புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருந்த நிலையில் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் அவர்களது படகுகளை தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் பத்திரமாக நிறுத்தி வைத்துள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரியில் வருகின்ற 13ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று காலை முதல் புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், முதலியார்பேட்டை, ராஜ்பவன், புதிய பேருந்து நிலையம், முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர் உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும் ஏம்பலம், திருக்கனூர், வில்லியனூர், மதகடிப்பட்டு, பாகூர், சுத்துக்கேணி, கன்னியகோவில் கிராம பகுதிகளிலும் தொடர்ந்து லேசான மழை பெய்த நிலையில் தற்பொழுது மிக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் இருபுறமும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதனால் வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றனர். அது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக 11ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் புதுச்சேரி பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்ட தாக்கத்திலிருந்து புதுச்சேரி இன்று வரை மீளாத நிலையில் புதிதாக மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் மழையால் புதுச்சேரி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிகம் திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் சங்கரவர் அணை மற்றும் தென்பெண்ணை ஆறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பல்வேறு சினிமா படப்பிடிப்புகள் நடந்து வருகின்றது. தற்பொழுது உயர்த்தப்பட்ட ஷூட்டிங் கட்டணமும் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இயக்குநரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் திட்டமிட்டுள்ளார். இதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணி நடந்து வருகின்றது. அதன்படி நேற்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க சட்டசபைக்கு இயக்குநர் விக்னேஷ் சிவன், ஷூட்டிங் சைட் மேனேஜர் புதுச்சேரி குமரன் ஆகியோர் வந்தனர். அப்பொழுது அவர் இல்லாததால் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து பேசினர். அப்பொழுது வார இறுதி நாட்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு இடம் தேவை என தெரிவித்தனர். பழைய துறைமுக வளாகத்தில் புதிதாக அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. அங்கு வேண்டுமானால் நடத்தி கொள்ளலாம். அதற்கான GST-உடன் கூடிய கட்டண விவரங்களை அமைச்சர் தெரிவித்தார். கடற்கரையோரம் உள்ள சீகல்ஸ் ஹோட்டல் பார்க்க நன்றாக இருக்கின்றது, அதனை விலைக்கு கொடுக்கலாமே என இயக்குநர் விக்னேஷ் சிவன் கேட்க ஆடிப்போன அமைச்சர், அது அரசின் கட்டடம், அங்கு சுற்றுலாத்துறை ஊழியர்கள் 300 பேர் வேலை செய்கின்றனர், தெரிந்துதான் கேட்கிறீர்களா, என்னை காலி செய்து விடுவீர்கள் போல என அதிர்ச்சியில் அமைச்சர் கேட்க, அதெல்லாம் இல்லை என சமாளித்த ஷூட்டிங் சைட் மேனேஜர் குமரன், குத்தகைக்கு தான் கேட்டோம் என கூறி சமாளித்துள்ளார். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நிகழ்ச்சி நடத்துவதற்கு வேறிடம் காட்டுகின்றோம், போய் பாருங்கள் என கூறிவிட்டு அமைச்சர் அந்த இடத்தில் இருந்து சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து விக்னேஷ் சிவன் உள்ளிட்டோர் பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள அரங்கத்தை பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய விக்னேஷ் சிவன்,
சுற்றுலாத்துறையுடன் இணைந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி நடத்த இடம் குத்தகைக்கு கேட்டுள்ளார் முதலமைச்சர். அரசு விதிப்படி என்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செய்யலாம். சுற்றுலா வளர்ச்சிதான் முக்கியம். அதனால் உங்களுக்கு அரசு விதிப்படி அனைத்து ஒத்துழைப்பையும் தருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று 73வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிலையில் புதுச்சேரி மாநில தலைமை நற்பணி மன்றம் சார்பில் அவரது ரசிகர்கள் சார்பில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் 50க்கும் மேற்பட்டோர் தங்கத்தேர் இழுத்து ரஜினிகாந்த் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரார்த்தனை செய்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பொங்கல் பிரசாதம் ரஜினி ரசிகர்கள் வழங்கினர். இதேபோல் புதுச்சேரி முழுவதும் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ரஜினிகாந்த் நீடோடி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் தொடர்ந்து அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தனர். இதில் புதுச்சேரி மாநில தலைமை நற்பணி மன்ற மாநில தொகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அருள்மிகு பாலமுருகன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா சித்தர் மடத்தில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொட்டும் மழையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 300 ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் 500 தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் போர்வை பேண்ட் சட்டைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பாண்டியன், பரிமளம், மோகன், கலை கதிரவன், விஜய், குமார், செல்வம், ரணியன், கருணாமூர்த்தி, தயாளன், குழந்தை ராஜு, ராதாமணி, பாபு மற்றும் தாய்வீடு பாண்டியன், பாயம்புலி, செல்வம், கருணா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். விழாவின் முடிவில் சுமார் 500 பேருக்கு லட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் மந்தைவெளி மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அருகில் உள்ள கண்ணதாசன் வீதி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் மகாத்மா காந்தி வீதியிலிருந்து விநாயகர் கோவில் வரை உள்ள மண்பாதையை பல ஆண்டுகளாக மண்பாதையாக இருந்து இவை இரண்டையும் சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முயற்சியால் 2022-23 மற்றும் 2023-24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பாதைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுத்து தற்பொழுது சுமார் 17,50,000 மதிப்பில் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.